விஷயமாக கருதி மருத்துவமனையில் வழங்கும் முட்டையை நோயாளிகளுக்கு படுக்கை வைத்து சென்ற மருத்துவமனை ஊழியரின் வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சாலையோரத்தில் இருக்கும் வாயில்லா ஜீவன்கள் கூட காட்டக்கூடிய அக்கறை ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள ஊழியர் நோயாளிகளுக்கு காட்டவில்லையா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சென்னையில் மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஆந்திர மாநிலம் இருந்து கூட சிகிச்சைக்காக மக்கள் வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவமனை சார்பில் பால், முட்டை, பிரெட் போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மருத்துவமனையில் கை அறுவை சிகிச்சை வார்டு எண் அதாவது 701 அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு மருத்துவமனை சார்பில் வழங்கக்கூடிய முட்டை சுகாதாரமற்ற முறையில் நோயாளிகளின் படுக்கையில் மருத்துவமனை ஊழியர் வைத்து சென்றுள்ளார். இதை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டதன் சார்பாக பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பிளேட் அல்லது ஒரு பேப்பரிலாவது முட்டையை வைத்து சென்றிருக்கலாம். ஆனால் கையில் அறுவை சிகிச்சை நடைபெற்று படுக்கையில் இருக்கும் நோயாளிகளின் கால் அருகே அந்த முட்டையை வைத்து செல்வது அவர்களின் ஒரு மனிதராக கூட அவர்கள் நினைக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பி வருகின்றனர். சாலையோடு சுற்றி திரியும் வாயிலா ஜீவன்களுக்கு கூட ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு பேப்பரிலோ வைத்து உணவு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு கூட காட்டும் ஒரு அக்கறை கூட இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அந்த ஊழியர் காட்டவில்லை என்பது ஒரு வேதனையை தெரிவித்து வருகின்றனர். அதாவது இத்தகைய செயலில் ஈடுபட்ட இந்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். இந்த வீடியோ வெளியாகி தற்போது சமூக வலைதளத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.